பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மாற்றப்படுவார், அண்ணாமலையே தொடருவார், இல்லை அண்ணாமலைக்கு பதிலாக யார் யார் தலைவர்களாக வருவார்கள் அப்படின்லாம் ஊடகங்களில் சோசியல் மீடியாக்களில் செய்திகள் ஒரு பக்கம் பரவிட்டு இருக்குது. இதற்கிடையில் அண்ணாமலையே நீடிக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் அண்ணாமலை இல்லைன்னா அவ்வளவுதான், பாஜக இங்கே இல்லாமல் போய்விடும், திமுகவுக்கு எதிர்ப்பாக கேள்வி கேட்பதற்கே ஆள் இல்லாமல் போய்விடும் அப்படின்லாம் வரிசையாக நிறைய பேர் அதுக்கு ஆதரவாக களமிறங்கிட்டு இருக்காங்க. இது அண்ணாமலை இருந்து பாஜக வளர்க்கணும் அப்படின்ற எண்ணத்தில் கருத்தில் அப்படி பண்ணுறாங்களா, இல்லை அண்ணாமலைக்காக ஒரு பிஆர்ஓ ஒர்க் டீம் மாதிரி எதுவும் ஒர்க் பண்ணுதா? இந்த விவகாரத்தில் நம்ம ஆரம்பத்தில் ஒரு சில நாட்களுக்கு முன்பு ஒரு செய்தி பகிர்ந்தோம். இப்போவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போய் அமித்ஷா கிட்ட அண்ணாமலை எடுத்து விடுங்கள் அப்படின்னு இப்போ சொல்லலை. அண்ணாமலையை மாற்ற வேண்டும், மாற்றினால்தான் கூட்டணி அப்படின்னு எடப்பாடி ஒரு கோரிக்கையை வைக்கலையா? கோரிக்கையை வைக்கல. எடப்பாடி பழனிசாமி டெல்லி போனது எங்களுடைய கட்சிக்காரர்களை கூப்பிட்டு இந்த பஞ்சாயத்து பண்ணுற விளையாட்டு விட்டுருங்க, உங்களோட கண்டிஷன்ஸ் என்ன ஏது என்பதை பேசுவோம் தான் போயிட்டார். அவர் போன விதம் தவறு. தமிழ்நாட்டிலிருந்து டெல்லிக்கு ஏதோ ரகசியமாக போவதாக நினைத்து கொண்டு போய் சிக்கிட்டார். உண்மையிலே தமிழ்நாட்டில் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு நான் மத்திய உள்துறை அமைச்சரை பார்த்து சில கோரிக்கைகளை வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். அதை இல்லாமல் அவர் போனதான் விமர்சனத்துக்குரியதாக இருந்தது. ரெண்டாவது, இவர் போய் எடுப்பிலே அது ஒரு விமர்சனம், கார் மாறி போனார்ன்ற விமர்சனம், ஏதோ ரகசியமான சந்திப்பு இல்லை ஒரு மிரட்டல் அப்படிதானே ஒரு தகவல் வந்தது. உண்மையில் அப்படிதான் வரும். நீங்கள் சொல்லாமல் போனீங்கன்னா நான் போய் சுற்றி பார்க்க வந்தேன், என் கட்சி ஆஃபீஸை பார்க்க வந்தேன், என் கட்சி ஆஃபீஸுக்கு ஃபர்னிச்சர் வாங்க வந்தேன், இதெல்லாம் நீங்கள் யார் போய் சொன்னது? ஏன் எதுக்கு சொல்கிறீங்க இந்த மாதிரி வார்த்தைகள்? ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கீங்க, போயிருக்கீங்க, இன்னைக்கு மறைக்கவே முடியாது, எப்படி இருந்தாலும் ரகசியம் வெளியே வரப்போகுது. அந்த இடத்தில் என்ன பேசணும் சரியாக பேசிட்டு போயிருந்தால் பிரச்சனை இல்லை. ரெண்டாவது, சந்திப்பின் போதும் எடுப்பிலே அண்ணாமலை மாற்றங்கள் சொல்ல. ஏன்னா அண்ணாமலை மாற்றங்கள் என்ற கோரிக்கை இன்று நேத்தல்ல, பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடியே அதிமுக வச்சாச்சு, அவங்க தான் விடலை. ஸோ அவங்க கட்சி விவகாரத்தில் போய் ஒரு எல்லைக்கு மீறி நீங்கள் மாற்றுங்கன்னு சொல்கிற இடத்துல இவர் இல்லை, உஷாராக டீல் பண்ணார். இல்லை அதிமுக இப்போ நாகரிகமாக அடுத்த கட்சி விவகாரத்தில் இருந்துருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க அப்படின்றீங்களா? உண்மையிலே அந்த டெல்லியில் நடந்த அமித்ஷா சந்திப்பில் அண்ணாமலை மாற்றுங்கள் என்று எடப்பாடி ஒரு வார்த்தை கூட சொல்லலை. நீங்கள் அண்ணாமலை மாற்ற வேண்டும் என்று அமித்ஷாவிடம் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை வைக்கல அப்படின்றீங்க. அண்ணாமலை மாற்றிதான் ஆக வேண்டும் என்ற ஒரு கருத்தே ஆர்எஸ்எஸ் தான் முன்வைத்தது அப்படின்றீங்க. அப்படின்னு நீங்கள் ஏற்கனவே நம்ம பேட்டியில் சொல்லியிருந்தீங்க. ஆமாம். அப்போ உண்மையிலேயே இப்போ வரைக்கும் அண்ணாமலையை மாற்றணும்னு சொல்கிறது ஆர்எஸ்எஸ்ஸா, பாஜகவிலிருந்து அழுத்தமா, அல்லது எல்லாரும் சொல்லி கொண்டிருப்பது போல அதிமுகவிலிருந்து சென்ற அழுத்தமா? அண்ணாமலை மாற்ற வேண்டும் என்பது அதிமுகவுடைய எதிர்பார்ப்பு. இது பார்லிமெண்ட் தேர்தலுக்கு முன்பு இவங்க மாத்திரதா இல்லை, மீண்டும் அவர் தான் தொடரப்போகிறார் என்ற செய்தி வந்த பிறகு அமைதி ஆகிட்டாங்க. என்ன ஒன்று பண்ணிட்டு போங்க. ஆனால் கூட்டணிக்கு வருவதாக அதிமுக தயாரில்லை என்ற செய்தி தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தார். நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லா ப்ரெஸ் மீட்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க செங்கோட்டையினை கையில் எடுத்துக்கொண்டு திரும்ப தங்கமணியை கையில் எடுத்துக்கொண்டு இந்த மாதிரிலாம் வித்தை காட்டும் போது தான் இவரே போய் சரண்டர் ஆனார். சரண்டர் மீன்ஸ் ஏன் என் கட்சியில் உள்ளே பஞ்சாயத்து பண்ணுறீங்க வரேங்க. இப்போது தன்னுடைய கட்சியிலே செல்வாக்கு இல்லாத, ஆதரவில்லாத ஒரு தலைவராகத்தான் அண்ணாமலை இருந்தார். ஏன்னா இதற்கு முன்பாக எத்தனையோ பாஜகவில் மாநில தலைவர் இருந்தாங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க, நான் பார்த்துருப்பேன், ப்ரெஸ் மீட்லாம் பார்த்துருப்போம். ஆனால் இவர் வந்த பிறகு தான் தமிழ்நாடு பாஜகவில் யாருமே தலை தூக்காத வண்ணம் பார்த்து கொண்டார். இருந்த சீனியர்லாம் பொன்னார் இருந்தார், எச் ராஜா இருந்தார், தமிழிசை இருந்தார், இவங்களெல்லாம் கடந்து மற்ற சில எல் கணேசன் கவர்னர் ஆகிட்டார், சிபிஆர் கொஞ்ச நாள் இருந்து அப்புறம் 2வது டேர்மில் கவர்னர் ஆகிட்டார். இப்போது தன்னுடைய முகம் மட்டுமே தமிழ்நாடு பாஜக வளரணும், தான் மட்டுமே பெரிய பிம்பமாக வளரணும். நீங்கள் எண்மண் எண் மக்கள் நடைபயணமாக இருக்கட்டும், மற்ற எல்லா விவரமாகட்டும், இவர் தான் ப்ரெஸ் மீட்டே இவர் மட்டும் தான் கொடுக்கணும்னு ஆசைப்படுவார். மற்ற யாரும் ப்ரெஸ் மீட்டை கொடுக்காமல் தடுப்பதற்கு என்ன சொன்னார் ஞாபகம் உங்களுக்கு? இனி விமான நிலையத்தில் பேட்டி கிடையாதுனார். ஏன்னா தமிழிசை அவர்கள் ஒரு முறை விமானத்தில் பேட்டி கொடுத்தார், அதற்கு கவுண்டர் கொடுப்பதற்காகத்தான் பேட்டியிலனர். அதுக்கு அடுத்து அவர் சொன்ன வார்த்தையை அவரே காப்பாற்றினாரா? கிடையாது. தன்னுடைய சொந்த வளர்ச்சிக்காக பாஜகவை பயன்படுத்தி கொண்டார். இது ஆர்எஸ்எஸ் எப்போ உணருதுன்னா,
தமிழ்நாட்டில் பாஜக தனித்து போட்டியிட்டு அல்லது பாஜக தலைமையில் ஒரு அணி அமைத்து போட்டியிட்டு ஒரு ஆட்சியை பிடிக்கும் இல்லை அதிகாரத்தை கைப்பற்றும் என்பது ஒரு குதிரை கொம்பு என்பதை ஆர்எஸ்எஸ் புரிந்து கொண்டது. 2021 2024 தேர்தலில் தெளிவாக தெரிஞ்சு போச்சு. நீங்கள் 2014 மோடி பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட நேரத்தில் தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 இடம் பாஜக வெற்றி பெற்றது. ஒன்று கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணன், தருமபுரியில் அன்புமணி. 2019 ஒரு இடம் வெற்றி பெற்றது, தேனி தொகுதி. ஓபிஎஸ் உடைய மகன் ஓபி ரவீந்திரநாத் வெற்றி பெற்றார். 2024 ஒரு இடம் கூட பாஜக கூட்டணி வெற்றி பெறல. அப்போ என்ன நிலைமை? ஆர்எஸ்எஸ் உணர்கிறது தமிழ்நாட்டில் ஒரு வலிமையான ஒரு கட்சி கூட்டணி இல்லை என்றால் பாஜக வெற்றி பெறுவது கஷ்டம். இது எல்லாத்துக்கும் பொருந்தும், திமுகவுக்கும் பொருந்தும், அதிமுகவுக்கும் பொருந்தும். ஆனால் அதிமுகவை அழித்து விட்டு அந்த கட்சியின் ஓட்டுக்களை வாங்கி ஆட்சிக்கு அமர வேண்டும் என்பது பாஜகவோட இலக்காக இருக்கலாம். ஆனால் சரிபட்டு வராது என்பதை ஆர்எஸ்எஸ் உணர்ந்து விட்டது. சரி, அதிமுக இணைந்து பயணித்த போது அந்த கட்சி ஏன் கூட்டணியிலிருந்து விலகிச்சு, அதுதான் ரிப்போர்ட் எடுத்து கொடுத்தாங்க. நம்ம பேசணும். முழுக்க ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனில் நம்ம பாஜக கூட்டணி 18% வந்து விட்டது, அதிமுக 20 குறைந்து விட்டது, கூட்டணியோடு 23, தனியாக 20. அடுத்த தேர்தல் 2026 நம்ம 23 24 போயிடுவோம், கணிசமான எம்எல்ஏ பெற்றுடுவோம், அதிமுக நம்மையோட பின்தங்கிவிடும், அதிமுக உடைக்கலாம், இப்படியெல்லாம் ஐடியா கொடுத்தார். அதற்காக தான் இந்த செக் அண்ட் பேலன்ஸ் வைக்கிற மாதிரி பாஜக இவர் பேச்சு கேட்டுக்கொண்டது, இவர் கையில் விட்டாங்க. ஆனால் நீங்கள் 2026 அதிமுகவை உடைத்து சின்னத்தை முடக்கி அல்லது பாஜக தலைமையில் ஒரு அணி, இல்லை அதிமுக உடைந்த அதிமுக இல்லை உடையாத அதிமுக தலைமையில் ஒரு அணி, விஜய் ஒரு அணி, சீமான் ஒரு அணி என பலமுனை போட்டியாக இருந்தால் அது திமுக தான் சாதகம் என்பதை ஆர்எஸ்எஸ் தெரிந்து கொண்டது. ஆனால் இவர் என்ன சொல்ல, 2026 நம்ம இலக்கு அல்ல, 2031 இலக்கு. இப்போ இந்த முறை 2026 தோல்வி தான், ஆனால் 2031 பாஜக ஆட்சிக்கு வந்துடும். இவர் சொல்கிற தேரி கேட்கறது நல்லா இருக்கும், ஆனால் யதார்த்தம் அது அல்ல. நீங்கள் 2026 உள்ள நுழைய முடியும்னு வச்சுங்க, ஒருவேளை 3வது முறை மோடி ஆட்சிக்கு வருவது எத்தனை பெரிய சிரமம். 330, 372, 400 தொடுன்னு சொன்னாங்க. 242 போய் நின்று போச்சு எங்க மத்தியில் பாஜக. அப்போது இத்தனை ஒரு வலிமையான பாஜக இந்தியா முழுவதும் கோலோச்சி கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் ஒரு எம்பி எம்எல்ஏ கூட இல்லைன்னா அசிங்கமாயிரும். எனவே அதிமுகவை இந்த 1.5 வருஷமாக போட்டு அடித்து அடியால் விலகி போயிட்டாங்கன்னு சொன்னது ஆர்எஸ்எஸ் ரிப்போர்ட் தான் அமித்ஷா கிட்ட போச்சு. டெல்லி தலைமையில் போனது தான். அவங்க கட்சியுடைய தலைவர்கள் எச் ராஜா, பொன்னார், வானதி எல்லோரும் போய் சொன்னது, இவர் இருந்தால் தமிழ்நாடு பாஜகவுடைய வளர்ச்சி குறையும் என்று சொன்னது எடப்பாடி பழனிசாமியோ வேலுமணியோ கேபி முனுசாமியோ அல்ல. சொன்னது இவங்க கட்சி தலைவர்கள், கொடுத்தது ஆர்எஸ்எஸ் ரிப்போர்ட்டு. இந்த யதார்த்தத்தை புரிஞ்சிக்காம இவர் தலைவராக நீடிக்க வேண்டும். 2வது முறை ஒரு பாஜகவில் 3 வருடம் தலைவர் பதவி, 2 முறை நீடிக்கலாம், 6 வருஷம் தலைவராக இருக்கலாம். இதுதான் பாஜகவுடைய சட்டத்திட்டம். அப்போது இவர் மட்டுமே தமிழ்நாடு பாஜகவை வளர்த்தது போல இவர் மாற்றப் போகிறார், அடுத்து இவருக்கு பிறகு யாரோ தலைவராக வரப்போகிறான்னு சொன்னோன்னே தமிழ்நாட்டில் ஒரு ஒப்பாரி ஓலம். இல்லை, இப்போ அண்ணாமலை மாற்றப் போகிறார் அப்படின்னு சொன்னால் பாஜகவை வளர்த்திருக்கிறார், இவர் இருந்தால்தான் வளரும் அப்படின்னா அந்த கட்சியிலிருந்து தானே இந்த கோரிக்கை போகணும். அந்த கட்சியிலிருந்தே இவர் இருந்தால் பாஜக வளராது அப்படின்னு ஒரு கோரிக்கை போகுது. ஆனால் இந்து மாலினி அவர்கள் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் அண்ணாமலை இருந்தால்தான் பாஜக வளரும் என்று எழுதுகிறார். தினமலர் பத்திரிகையும் இன்றைக்கு அண்ணாமலைக்கு ஆதரவாக தான் எழுதுகிறது. ரங்கராஜ் அவர்களும் அண்ணாமலை இருந்தால் தான் பாஜக வளரும்னு பேசுகிறாரு. அப்படி அண்ணாமலை இருந்தால் தான் பாஜக வளரும்னு இவங்கெல்லாம் பேசுகிறாங்களே. அதாவது தமிழ்நாடு பாஜக அண்ணாமலையால் வளர்ந்துருக்கிறதா வளரலையான்னா நான் வளர்ந்துருக்குன்னு சொல்லுவேன், நான் அதை மறுக்க மாட்டேன். ஒரு ஃபெரோஷியஸாக ஒரு ஆக்ரோஷமாக அண்ணாமலை செயல்பட்டார். அந்த வகையில் அண்ணாமலையுடைய பங்களிப்பு பாஜக இருக்குது, நான் மறுக்கவே மாட்டேன். நான் பல இடத்துல சொல்கிறேன். ஆனால் அவர் சொல்கிறது என்னென்னா, தமிழ்நாடு பாஜகவை தூங்கி கொண்டிருந்த பாஜகவை நான் நிறம் மாற்றி திராவிட அரசியலோடு பூசி சாயம் பூசி திராவிட கட்சிகளுக்கு இணையாக அடிக்கு அடி உதைக்கு உதை கருத்துக்கு கருத்து என்ற ரீதியில் நான் கட்சி வளர்க்க பாடுபட்டேன். பாஜக என்றால்
ஒரு பிராமணிய கட்சி என்ற தோற்றத்தை மாற்றினேன். அப்புறம் மூளை முடுக்கெல்லாம் பட்டி தொட்டியெல்லாம் குடிசைகள் பகுதிகளில் கூட பாஜக போய் ரீச் ஆச்சுன்றார். உண்மை, நான் மறுக்கவே மாட்டேன், அதெல்லாம் உண்மை. ஆனால் அண்ணாமலை இருந்தால் மட்டும்தான் தமிழக பாஜக வளரும், நிற்கும். 2026 அவர் இல்லைன்னா தமிழ்நாடு பாஜக காணாமல் போயிடுன்னு கதறுவது, எழுதுவதெல்லாம் ஒரு ஒப்பாரி ஓரமாக தான் பார்க்கணும். நீங்கள் கேட்டிங்களே மாலினி பார்சல் எழுதியிருக்காங்க, ஆமாம், அது பயங்கரமாக எழுதுகிறாங்க. அதாவது நாட் ஷூர் தட் இஸ் குட் ஃபார் தமிழ்நாடு பிஜேபி ரீஇன் தமிழ்நாடு சீஃப் Annamalai, who is really brought the BJP to life in the state, where it has minuscule presence. Annamalai has done a terrific job, oppositional role, highlighting sharply the perceived failures of DMK government. In the contrast to other opposition party leaders who have been largely ineffectual. Annamalai மாதிரி திமுகவுடைய ஆட்சியை விமர்சித்தது யாரும் இல்லை. மூளை முடுக்கெல்லாம் இவர் தான் கொண்டு போய் சேர்த்தார். அவர் மீண்டும் தலைவராக்கணும். அவர் இல்லைன்னா கஷ்டம். அதாவது அண்ணாமலை சோல் இஸ் டிஃபைனிங் த பிஜேபி ஸ்ட்ராட்டஜி இன் ரன் அப் த கிரிட்டிக்கல் 2026 அசம்பிளி எலெக்ஷன்ஸ் இயர். அதாவது அவர் இல்லைன்னா தமிழ்நாடு பாஜக 2027 கஷ்டம். இப்படி எழுதுறாங்க. தினமலர் நீங்கள் சொன்ன மாதிரி அறப்பக்க செய்தி. அமித்ஷா அவரிடம் முடிவை ஒப்படைத்து விட்டார். தலைவர் வேண்டுமா வேண்டாம் என்று நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார். அண்ணாமலை அப்போ உள்ளெல்லாம் எழுதுறாங்க, அண்ணாமலை தான் கட்சி வளர்த்தார். அதே மாதிரி நீங்கள் சொன்ன சாணக்கியா ரங்கராஜ் அவர் அதை சொல்கிறார், அண்ணாமலையிலே என்றால் தமிழக பாஜகவுக்கு சிக்கல், பேர் ஆபத்து. நான் என்ன கேட்குறேன், இந்த 3 பேர் ஆதரவு அளித்தால் போதுமா? அண்ணாமலை தன்னுடைய வளர்ச்சியை தான் பார்த்து கொண்டார், பாஜக வளர்ச்சி அல்ல. தன்னுடைய சுய வளர்ச்சியை பாஜகவை பயன்படுத்தி கொண்டு வளர்த்து கொண்டார். இதுதான் யதார்த்தம். அவருடைய செயல் பாருங்க. கமலாலயத்தில் ப்ரெஸ் மீட்டில் யாரை பக்கத்தில் உட்கார வைப்பார்? அத்தி பூத்தார் போல் என்னைக்காவது ஒரு நாள் சீனியர் லீடர்ஸை பக்கத்தில் உட்கார வைப்பார். சீனியர் லீடர்ஸை எங்கேயாவது எச் ராஜா இவரை மீறி பேட்டி கொடுப்பார். எச் ராஜா மட்டும்தான் இவரை கொஞ்சம் ஓவர்லுக் பண்ணுவார். மற்ற யாரையும் ஓவர்லுக் பண்ணாமல் பார்த்து கொண்டார். அடுத்து தமிழிசை அவர்கள் கவர்னர் பதவியிலிருந்து வந்த பிறகு அவர் கொஞ்சம் பேட்டி கொடுப்பாங்க. அவங்களையும் கண்ட்ரோல் பண்ணார். அவர் கண்ட்ரோல் பண்ணது மட்டுமல்ல, இந்த விமான நிலையத்தில் பேட்டி கொடுக்கணும்னு சொன்னதே இவங்களுக்காக தான். அதற்கப்புறம் அமித்ஷா கூப்பிட்டு திட்டி அவர் வீட்டில் போய் டீ குடிச்சதெல்லாம் தனி கதை. எதுவாக இருந்தாலும் அண்ணாமலையை மாற்ற வேண்டும் என்று சொன்னது உள்கட்சி ஆர்எஸ்எஸ். ஏனென்றால் கூட்டணி இல்லை என்றால் பாஜகவுக்கு வளர்ச்சி இல்லை, அதிகாரத்தில் போய் உட்கார முடியாது. திமுகவுக்கு அது வேற வகையில் சாதகமாகிடும். இந்த விஷயத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, மீண்டும் தனக்கு ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி தலைவராக தொடர வேண்டும் என்று யூடியூப்பில் பேச வைக்கிறார், நாளிதழ்களை எழுத வைக்கிறார். இந்து பத்திரிகையுடைய ஓனர், அது பங்குதாரர்கள் டைரக்டர்ஸில் ஒருத்தரா அவன் அந்த அம்மா எழுதுறாங்க. அந்த அம்மாவுக்கு டீப் ரூட் பாலிடிக்ஸ் என்ன தெரியும்? சரி, அண்ணாமலை வந்த பிறகு பூத் கமிட்டி எல்லாம் ஃபுல்லாக போட்டாச்சா? இல்லை, கட்சி உறுப்பினர் சேர்க்கையெல்லாம் அதிகப்படுத்தணுன்றதுக்காகலாம் பண்ணாங்கல்ல. இப்போ பாஜக அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் வளர்ந்துருக்குது அப்படின்றோம், உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்குது, நிறைய போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார். அப்போ அண்ணாமலை பாஜகவுக்கு அவசியம் அப்படின்னு அவங்க சொல்கிற கருத்து இதன் அடிப்படையில் தான் இருக்குமா? இல்லைங்க, அண்ணாமலை 2021 யார் ஆட்சியில் இருந்தாங்க? அதுவரை அதிமுக ஆட்சியில் இருக்கிறவரை உங்களுக்கு நல்லா தெரியும், பாஜகவுடைய ஆசீர்வாதத்தால் நடைபெறுகிற ஆட்சி. அந்த ஆட்சிக்கு எப்படி எதிர்த்து இவங்க குரல் கொடுப்பாங்க? தமிழிசை இருந்தார், எல்முருகன் இருந்தார். அப்போது அவங்க 2 பேருக்கு பெரிய அந்த எதிர்ப்பு அரசியலை கையில் எடுப்பதற்கான வாய்ப்பே இல்லை. நீங்கள் திமுக ஆட்சியில் யார் தலைவராக இருந்தாலும் ஸ்கோப் அதிகம். அந்த ஸ்கோப்பில் அண்ணாமலை அதிகமாக ஸ்கோர் பண்ணார், அவ்வளோதான். நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் யாரை போட்டிருந்தாலும் எதிர்ப்பு அதிகமாக தான் இருந்திருக்கும். இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா அண்ணாமலை இருக்கிற காலகட்டத்தில் சீனியர்ஸ் யாரும் இல்லை. அண்ணாமலை இருந்த காலகட்டத்தில் எதிர்கட்சியாக திமுக ஆளுங்கட்சியாக இருந்தது, அதை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டிய இடத்துல இருந்ததுனால அது ஒரு ஸ்கோர். இதுதான் அண்ணாமலையை பூஸ்ட் பண்ணிடுச்சு. அண்ணாமலைக்கு தவிர இந்த இடத்துல வேற யார் இருந்தாலும் அவங்க அந்த வெளிச்சம் கிடைச்சிருக்கும் அப்படின்றீங்களா? நிச்சயமா. நீங்கள் யாரை தலைவராக போட்டிருந்தாலும், பேர் சொல்ல விரும்பலை, நீங்கள் அவங்களுடைய கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாமே தவிர அண்ணாமலை கொஞ்சம் அக்ரெசிவாக வந்திருப்பார், அவ்வளோதான், கொஞ்சம். ஆனால் நீங்கள் 75% மேலாக பாஜக எல்லா பிரச்சனையும் கையில் எடுத்திருக்கோம். ஏன்னா திமுக ஆளுங்கட்சி திமுக இருக்கும்போது எல்லாரும் பேசியிருப்பாங்க.
இந்த பிரச்சனையை எப்படி கொண்டு போய் நகர்த்தி என்ன பேசணுன்றத அகில இந்திய பாஜக சொல்லியிருக்கும். நீங்கள் ஒன்றும் வேண்டாம், சிஏஏ போராட்டம் அதிமுகவில் இருக்கிற இஸ்லாமியர்கள்லாம் கூட யோசிச்சிருப்பாங்க. ஆனால் திமுக எடுத்துக்கொண்டு போராடிய விதம், அதிமுக உள்ளுக்குள் இருந்துக்கிட்டே புலம்புன விதம் உங்களுக்கு தெரியும். அதிமுக புலம்புனாங்களே தவிர இது தேவையில்லாமல் கொண்டு வந்துட்டாங்கன்னு. இன்றைக்கும் அதிமுக என்ன நினைக்குது, நீங்கள் பாஜக கொண்டு வர எல்லா திட்டமும் திமுக ப்ளஸ்ஸாக இருக்குது. நம்ம பேசியிருக்கோம். அதாவது அண்ணாமலையை வைத்துக்கொண்டு நீங்கள் தேர்தல் நடத்தியிருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் கூட்டணி மிரட்டியிருந்தாலும் சரி, எடப்பாடி ஒரு தெளிவாக வந்திருப்பார். டெல்லியில் பேசப்பட்டது தான், எங்ககிட்ட கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு ஒரு கமிட்டி போடுங்க, அவ்வளோதான். அதில் புரிஞ்சுக்கினார். நீங்கள் சொல்கிற கோரிக்கை வேறு. அதில் முக்கியமாக அமித்ஷா சொன்னது, எங்களுக்கு இத்தனை தொகுதிகள் கொடுத்து விடுங்கள். என்டி அலையன்ஸ் சொன்னார். 2020 என்டி அலையன்ஸ் அமையும் என்று அமித்ஷா எடப்பாடி சந்திப்புக்கு பிறகு போட்டார்ல, அந்த சந்திப்பை ஏன் என்டாஸ் பண்ணல? அவங்க வைத்த கண்டிஷன்ஸ் அது. நீங்கள் ஆசைப்படலாம். மறுநாள் டைம்ஸ் நவ் சேனல் நடத்தின நிகழ்ச்சியில் அதிமுக நண்பர்களுடன் பேச்சுவார்த்தை தொடங்கியதுன்னு அமித்ஷா சொன்னார். எல்லாம் உண்மை. ஏன் அவங்க சொல்ல? ஒரு உண்மை தெரியுங்களா? ஆர்பி உதயகுமாரை லெஃப்ட் ரைட் வாங்கினார். யார்? எடப்பாடி பழனிசாமி. அமித்ஷாவை சந்தித்த இந்த பிறகு நான் தனியாகவும் சந்தித்தேன், நான் நண்பர்களோட சந்தித்தேன். ஆனால் யார்கிட்டயா தனியாக சந்தித்ததை என் கூட வந்த முனிசாமி, சி.வி. சண்முகம், வேலுமணி கிட்ட சொன்னான்னு கேளுங்க. உங்ககிட்ட சொன்னா எதுக்கு அதுக்குள்ளேயே இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல் போன்ற இரும்பு மனிதரை சந்தித்த எங்கள் தலைவர்னு சொல்கிறீங்க? இந்தியாவை ஒருங்கிணைத்த இரும்பு மனிதர் நான் சொல்ல சொன்னேன். அவங்கள அறிவெள்ளி அவங்களுக்குன்னு கேட்டார். இதுக்கு முன்னாள் அமைச்சர் விட்னஸ், கூட இருந்த முன்னாள் அமைச்சர். மைக் அடிச்சா பேசுவீங்க. நான் ஆர்பி உதயகுமார் ஆடி போயிட்டார். இது வெளியே தெரியுமா? அதிமுகக்கு பாஜகவுக்கு தெரியுமா? ஏன் ஒத்துக்கல? வச்ச கண்டிஷன் அத்தனை கண்டிஷன்ஸ். என்டி அலைன்ஸ் என்று நீங்கள் பேச வேண்டும். முடியாது. அதிமுக கூட்டணி தான் சொல்லுவோம். அதிமுக தலைமையில் தான் கூட்டணி. இதெல்லாம் எடப்பாடி உடனே சொல்லுவாங்க, எடப்பாடி அமித்ஷா எழுத்து பேசியிருப்பாரா? இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா? நேரில் பார்த்த மாதிரி பேசுறிய? உண்மை இதுதான். ஏன் வெளியே வந்து சொல்லலை? ஏர்போர்ட்டில் வந்து சொல்லலை? வலிமையான தலைவர் தானே, அமித்ஷாவே சொல்லிட்டாரு. ஏன் பயந்து சொல்ல எடப்பாடி? இது வரைக்கும் வாய் திறக்கல, சொல்ல மாட்டார். என்ன வைத்த கண்டிஷன்ஸ் அப்படி. நீங்கள் சொன்னது என்ன? என்டி அலைன்ஸ் கூட்டணி அரசு இத்தனை தொகுதிகள் கொடுத்துருங்க, நான் ஓபிஎஸ் சேர்த்துக்க மாட்டேன்ட்டார். நீங்கள் அமித்ஷா பார்த்துட்டு வந்த பிறகு கூட என்ன சொன்னார் பேட்டியில்? ஓபிஎஸ்ஐ சேர்க்கவே மாட்டேன். அப்போ என்ன அர்த்தம் தெரியுமா? அங்கே சொன்னதான் நீங்கள் சொல்லியிருக்காரு. நாங்கள் சேர்த்துக்கிறோம், எங்கள் அலைன்ஸ் கொடுத்துருங்க. உங்கள் பேரில் அலைன்ஸ் வச்சா தமிழ்நாட்டில் சிக்கல் இல்லை. நாங்கள் பேசுகிறோம் பிஎம்கே கிட்ட, தேமுதிக கிட்ட, புதிய தமிழ்னா சார் நாங்கள் பேசுகிறோம், உங்களுக்கு எவ்வளோ சீட்டோம்னு நீங்கள் கேளுங்க. தமிழ்நாடு கட்சிக்கிட்ட நாங்கள் பேசுகிறோன்னா தமிழ்நாடு கூட்டணி என்று வந்தால் நாங்கள் பேசினா தான் அங்கே லோக்கலில் போய் செல்லுபடி ஆகும். நாங்கள் தானே ஒர்க் பண்ண போகிறோம். இதெல்லாம் கேட்டுக்கொண்டு அமித்ஷா சரி பேச்சுவார்த்தை ஸ்டார்ட் ஆச்சுன்னு அவர் சொல்லிட்டார். என்ன சொன்னாலும் பாஜக செய்த செயலுக்கு எடப்பாடி பல விஷயங்களில் இது வரைக்கும் ஒத்துக்கல, போட்ட கண்டிஷனில். அதனால தான் தெளிவாக என்ன நக்கல் பண்ணுறாங்க. நீ யோசித்து பாருங்கள். ஓபிஎஸ் திரும்ப சேருங்கன்னா நீங்கள் ஓபிஎஸ்ஸை நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க, இவர் ஏன் சேர்க்க மாட்டாருன்னு வெளிப்படையாக சொல்லிட்டார். கட்சி அலுவலகத்தை உள்ளே புந்து உடைத்தார்ன்ற. நாங்கள் தமிழ்நாட்டில் எங்கள் தலைமையில் தான் கூட்டணி, முடியாதுன்ட்டார். அப்போ தான் நாங்கள் கொடுத்துக்கிறோம். நீங்கள் யாருக்கு வேணால் சீட்டு கொடுக்கலாம், நாங்கள் எங்கள் கட்சிக்கு கூட்டணி என்று வந்தால் நாங்கள் தான் பேச்சுவார்த்தை நடத்துவோம், இன்க்ளூடிங் பிஜேபி. அதனால தான் 100 சீட்டு கேட்டதில் ஒத்துக்கலை. இந்த சீட்லாம் நீங்கள் 100லாம் எடப்பாடி ஒத்துங்கினார் என்ன ஆகும் யோசித்து பாருங்கள். கூட்டணி அரசுக்கு முன்னாடியே அச்சாரம். கூட்டணி அரசு என்று வந்து விட்டால் தமிழ்நாட்டில் ஓட்டு போட மாட்டாங்க. அந்த கல்ச்சர் தமிழ்நாட்டில் இல்லை. அதையும் சொல்லிட்டு எடப்பாடி, நீங்கள் கூட்டணி அரசுன்னு முன்கூட்டி அறிவிச்சிங்கன்னா தமிழ்நாட்டில் ஓட்டு போட மாட்டோம், நம்ம தோற்றுருவோம், அல்லது தோற்றுருவோம். திமுக அதை ஒன்று வைத்தே பிரச்சாரம் பண்ணோம். பாஜக ஆட்சியில் பங்கேற்க போகிறது, அமைச்சரவையில் பாஜக அமரப்போகிறது, அவ்வளோதான் நாட்டுக்கு பங்குன்றாங்க. இல்லை, அதனால தான் திருமாவளவன் கூட்டணி ஆட்சியில் பங்கு அப்படின்ற முழக்கமிட்ட திருமாவளவனே திராவிட கட்சிகள் பலம் இழந்தால்தான் அங்கே கூட்டணி ஆட்சின்ற கோரிக்கையே அப்போதான் கனியும் அப்படின்னு இருக்காரு. அப்போ இது வரைக்கும் பலவீனம் ஆகலைன்றது தான் அவருடைய கருத்து. ஆமாம், குறைந்தபட்சம் அதிமுகவுடைய நீங்கள் ஓட் பேங்க்கு சரிந்திருக்கிறது நீங்கள் பர்சன்டேஜெலாம் வச்சுக்கலாம். ஆனால் அந்த அதிமுக கட்சியை அழிச்சிட்டு
அந்த ஓட்டை வச்சுக்கிட்டு பாஜக ஆட்சிக்கு வரணும் அப்படின்ற எண்ணம் பாஜகவுக்கு தெளிவாகி போச்சு. இனிமேல் இந்த அண்ணாமலையோட பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் வந்து அது தனிப்பட்ட அண்ணாமலை கிராஃப் தான் ஏறும், பாஜக ஏறாது. நீங்கள் அண்ணாமலை வந்து தொடர்ச்சியாக வந்து 30 ஆண்டு காலத்துக்கு பாஜக தலைவர்னு அறிவிச்சுவீங்களா? அவர் என்னென்னா இப்போ வந்து ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி எல்லா பத்திரிகை அதிபர்கள் யூடியூபர் வச்சு கதை ஓட்டுறார். அவருக்கு என்ன, இங்கே எடுத்துட்டா மத்திய அமைச்சர் ஆகணும், இல்லை தேசிய செயலாளர் ஆகணும். அவர் என்ன சொல்கிறாங்க ஆதரவாளர்கள், பாஜக வந்து தமிழ்நாட்டில் கால் ஊன்ற வேண்டும் அல்லது திமுக குடைச்சல் கொடுக்கணும்னா அது அண்ணாமலையால் தான் முடியும். அண்ணாமலை மத்திய அமைச்சர் ஆக்கிடுங்க, மத்திய அமைச்சரை மீண்டும் வந்து திமுக குடைச்சல் கொடுப்பார். ஆசைப்படலாம், அதுக்கு வாய்ப்பும் இருக்கிறது. பாஜக தலைமை வந்து அனுமதித்தால் அது வாய்ப்பு நடக்க தான் போகுது, இல்லைன்னு சொல்ல. தேசிய செயலாளர்களும் தமிழ்நாட்டுக்கு வரலாம். ஆனால் நீங்கள் அண்ணாமலையால் பாஜக வளர்ந்திருக்கிறது என்ற ஒரு நப்பாசை இருக்குல்ல, அது போலியான ஆசை. அது வந்து ஒரு சரிசமமான வளர்ச்சியாக இல்லை, ஒரு வீக்கம், அது பிம்பம். அப்போ அண்ணாமலை நாளைக்கு இல்லைன்னா அப்போ வந்து தமிழ்நாடு பாஜக கலைச்சிடுவீங்களா? தமிழ்நாட்டில் அந்த கட்சியை வேண்டாம், நாங்கள் தமிழ்நாடு மட்டும் விட்டுட்டு மற்ற ஸ்டேட்டில் கட்சி வளர்த்துக்கிறோம். அப்போ என்ன அர்த்தம்? அண்ணாமலையுடைய நோக்கம் என்ன, அண்ணாமலையுடைய செயல்பாடு என்ன, அண்ணாமலையால் வளர்ச்சியால் தமிழக பாஜக எத்தனை பேர் உருவாகி இருக்கார்கள்? அந்த கட்சியில் கருப்பு முருகானந்தம் தவிர மற்ற எல்லோரும் இவர் தலைவராக இருந்தால் நமக்கு நெருக்கடி தான். இப்போ இவரே வந்து கோயம்புத்தூரில் ஜெயிச்சாரா? இவருக்கு எவ்வளோ பணம் செலவு பண்ணீங்க, எவ்வளோ நிதி கொடுத்தீங்க? மற்ற தொகுதியோட அதிக நிதி கொடுக்கப்பட்டது கோயம்புத்தூருக்கு. மற்ற தொகுதியோட அதிகமான ஒரு 12,000 பேர் வாலண்டியர்ஸ் வந்து இறக்குனாங்க, இருந்து ஏன் ஜெயிக்கல? இதுதான் யதார்த்தம். இதை புரிஞ்சுங்கன்னு சொன்னது ஆர்எஸ்எஸ் பிஜேபி தலைவர்கள். அதனால் ஏதோ இப்போ எடப்பாடி வந்து சொன்னார், அதனால் வந்து ஐயோ ஒரு இன்னொரு கட்சி தலைவர் சொன்னதற்காக நீங்கள் தூக்கிவிட வேண்டுமா? இப்படி ஒப்பாரி வைப்பதால் தமிழக பாஜகவுக்கு சரிவு தான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பத்திரிகை இந்து, அதோடைய எடிட்டராக இருந்தவங்க, இன்னொரு பத்திரிகை தினமலர், இன்னொரு சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி பெரிய சாணக்கியா, அவங்க இப்போ இதெல்லாம் இவங்களுடைய ஆலோசனைகள்லாம் பாஜக பரிசீலிக்குமா பரிசீலிக்காதா? அண்ணாமலை மட்டும்தான் இந்த தமிழ்நாடு பாஜக வளர்க்க முடியும்னு இவங்க நம்புறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய மோசடி, எவ்வளோ பெரிய தப்பு அது. அப்போ இன்னொருத்தரால் பாஜக வளருமா வளராதா? எங்க அண்ணாமலை மீது குற்றச்சாட்டு வச்சு எவ்வளோ குற்றச்சாட்டு பேசினே போகலாம். அண்ணாமலை இல்லைன்னா திமுக ஷாக் ஆகலாம், ஏன் இவங்க ஷாக் ஆகணும்? ஏன்னா அண்ணாமலை இருந்தால் திமுக வளர்ச்சி, ஏன்னா ஏதாவது பேசுவார், ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் ஆகும். உண்மையிலே வந்து அப்செட் ஆகணும்னா திமுக தலைமை ஸ்டாலின் தான் அப்செட் ஆகணும். ஐயோ அண்ணாமலை விட்டுட்டு போயிட்டா நமக்கு வேறு யாருன்னா வந்தால் சரியாக இருக்குமா, சரியாக இருக்காது அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இவர்கள் பேசுவதால் தமிழ்நாடு பாஜக வளரும் என்பது ஒரு தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்வது தான். நன்றி. நன்றி.